மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு பொதுவான சில விஷயங்கள் பேசலாம். இன்றைக்கி எதை பற்றி எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடுகள். இந்த தெய்வ வழிபாடுகளில் நமக்கு எந்த தெய்வத்தை எதற்காக எப்பொழுது வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. அண்ட் யாரெல்லாம் எதை வணங்கலாம், எதை வணங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வ வழிபாடுகள்லேயே நிறைய இந்த பிரிவினங்கள் உண்டு. இப்போ வைணவர்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா, வைணவர்கள்லேயே ஒரு சில வைணவர்கள் மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாரையும் வழிபாடு பண்ணுறது கிடையாது. இப்போ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அதுவும் ஒரு சிலர் அவங்களுடைய குருமார்கள்ட்ட அந்த பரநியாசம் அப்படின்னு வாங்கிட்டாங்கன்னா, இதர தேவதைகள்னு சொல்லக்கூடிய மாரியம்மனோ அல்லது நவகிரகங்களோ இந்த மாதிரியான வழிபாட்டுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரிக்ட்டு வைஷ்ணவர்களாக இருப்பாங்க. அவங்க மற்ற இதர தேவதைகளை வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஸோ மகாவிஷ்ணு கிட்ட அவங்க மொத்தமாக சரணாகதி அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் பிரிவினர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபக்தர்கள், சிவன் அடியார்கள் அப்படின்னே பேர். இந்த சிவனடியார்கள் சிவன் ஆலயத்தில் அந்த சிவபெருமானை தவிர வேறு யாரையும் அவங்க வணங்குறதில்ல, மற்ற கோவில்களுக்கும் அவங்க போகிறதில்ல. அதாவது வழிபாடு செய்கிறவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் அசைவ முறையில் வழிபாடுகளை செய்கிறவங்க மட்டும். அவங்க பார்த்திங்கன்னா, ஒரு எல்லை தெய்வங்கள், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை மட்டும்தான் அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அதுவும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறவங்க ஒரு சிலர் சாமிக்கு காவு கொடுத்து சாமி கும்பிடுறது அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காவு கொடுத்து சாமி கும்பிடுறது அந்த இதை பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா, அவங்க மற்ற தெய்வங்களையோ இல்லை இப்போ காவு கொடுத்து சாமி கும்பிடுறாங்க, அந்த கோவிலில் தான் அவங்க முழுமையாக அவங்களுடைய வேலை அந்த கோவில்லையே இருக்காங்க. ஸோ சில ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியே நேர்த்திக்கடனில் அந்த பலி கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழிபாட்டில் அனுதினமும் அப்படி இருக்கிறவங்க முக்கால்வாசி சைவ வழிபாட்டை விரும்ப மாட்டாங்க. அண்ட் சைவ வழிபாட்டுக்கு அவங்களால போகவும் முடியாது. இந்த தெய்வங்கள் அவங்கள அப்படியே தான் அங்கேயே தான் வச்சுருக்கோம். அவங்க இன்றைக்கி நினச்சி நான் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா கூட அவங்களால முடியாது. ஸோ இந்த எல்லை தெய்வங்கள் வழிபாடுகளும் சைவ முறையில் நம்ம வழிபாடக்கூடிய மகாவிஷ்ணு, சிவபெருமான் இப்படிப்பட்ட தெய்வங்களினுடைய வழிபாடும் இப்படி நிறைய பிரிவினர்களும் நிறைய வித்தியாசங்களும் இதில் உண்டு. இப்போ யார் யார் என்னென்ன மாதிரியான இறைவனை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை பொதுவாக இந்த உக்ர தேவதைகள் இல்லைன்னா காவு கொடுத்து சாமி கொடுக்குற இடத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க. இந்த ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அது உக்ரமாக இருக்கும் அந்த தெய்வங்கள் எல்லாம். அண்ட் அந்த மாதிரியான ஒரு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளையுமே ஒரு பகலில் 12 மணிக்கோ இல்லை சாயந்தரம் 5 மணிக்கோ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஒரு வயசுக்கு மேலே ஒரு குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிற வழக்கம் இருக்கும். இந்த ஏஜ் அட்டன் பண்ணவங்க ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைங்களையுமே இந்த மாதிரியான உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள், இந்த புதுசாக டெலிவரி ஆனவங்களையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, கர்ப்பிணி பெண்களையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த நார்மலாக பெண்கள் போய் வணங்காத தெய்வங்கள் வழிபாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஜென்ட்ஸ் மட்டும்தான் வழிபாடு செய்வாங்க. அது ஒரு சில குலதெய்வங்களே அப்படி தான் உண்டு. பெண்கள் அந்த குலதெய்வத்தை சென்று வணங்குவது கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் அந்த இடங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட வழிபாடுகள் நம்ம பார்க்குறோம். இதில் பல வகையான குழப்பங்கள் நமக்கு இருக்கும். இந்த தெய்வங்களை நம்ம சென்று வழிபடலாமா படக்கூடாதுன்னு. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு மகாவிஷ்ணு பக்தராக இருக்கீங்க, இல்லை சிவபெருமான் பக்தராக இருக்கீங்க, தூய சைவம், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது, நான் தூய்மையான சைவ வழிபாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அசைவ முறைப்படி சாமி கும்பிட்றாங்க இல்லையா? ஸோ அந்த இடங்களுக்கு போய் அவங்களுக்கு சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த வழிபாடு அவர்களுக்கு பொதுவாகவே சேராது. ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஐயோ இந்த கோயிலுக்கு போய் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ நீங்கள் முழுமையாக ஒரு சைவ வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறவராக இருந்தால் நீங்கள் அசைவ முறைப்படி கும்பிடக்கூடிய தெய்வங்கள் ஆலய வழிபாடை தவிர்க்கலாம். நீங்கள் அசைவ முறைப்படி கும்பிடக்கூடிய தெய்வங்கள் அதுதான் நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி கோயில்களுக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னா, நீங்கள் சைவ கோயிலுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போது இந்த மாதிரி ஒரு அசைவ உணவு சாப்பிட்டோ இல்லை அசைவ தெய்வ கோயிலுங்களுக்கு போயிட்டோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா நீங்கள் அந்த காவை கொடுத்து சாமி கும்பிட்ற கோயில்களுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் நான் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கடைசியில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது பாவம். அதை நீங்கள் அந்த மாதிரியான வழிபாடை செய்யக்கூடாது. ஸோ இந்த வழிபாட்டின் முறைகள்லேயே இந்த மாதிரியான சில விஷயங்களை, சில நுணுக்கங்கள்னு சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த பரிகார ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறோம். இந்த பரிகார ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறச்சே நம்ம நினச்சிப்போம், சரி இது பக்கத்தில் தானே அந்த கோயில் இருக்குது, ஸோ நம்ம அப்படியே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு. நீங்கள் பரிகாரங்கள் செய்கிறதாக இருந்தால் எந்த காரணத்திற்காக எதற்காக நீங்கள் பரிகாரங்கள் செய்ய ஒரு கோயிலுக்கு போகிறீங்களோ, மற்ற கோயிலுக்கு போகிறதா இருந்தால் முன்னாடியே போயிடுங்க. பரிகாரம் செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும். நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு மற்ற கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கிரக தோஷம், ராகு கேத்து தோஷம், நீங்கள் திருநாகேஸ்வரம் போகணும். இப்போ திருநாகேஸ்வரம் பக்கத்துலேயே தான் உப்பிலியப்பன் கோயில் இருக்குது. அண்ட் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா மொதல் நாளே போயிட்டு மற்ற கோயில்கள் எல்லாம் போகலாம். ஒரு சூரியனார் கோயில் போகிறதோ, இல்லை உப்பிலியப்பன் போகிறதோ, ஐயவாடி போகிறதோ, திருவிடைமருதூர் போகிறதோ, திருபுவனம் போகிறதோ, இது எல்லாமே நீங்கள் மொதல் நாள் போகலாம். போயிட்டு கடைசியாக திருநாகேஸ்வரம் போங்க. ராகு கேத்து தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு நீங்கள் பரிகாரத்துக்கு என்னவோ அதெல்லாம் யார் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. ஸோ என்ன காரணத்திற்காக நம்ம ஒரு தெய்வ வழிபாட்டிற்காக போகிறோமோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஸோ ஆலய வழிபாடுகள்லேயே நமக்கு பல வகையான இந்த முறைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை கடைபிடித்தால் நமக்கு என்ன காரணத்துக்காக நம்ம வழிபாட்டுக்கு போகிறோமோ அந்த வழிபாட்டு நமக்கு முழுமையாக பலன் தரும். ஒருத்தருடைய பரிகாரத்துக்கு நீங்கள் கூட துணை போகிறதோ, இல்லை அவங்க பரிகாரத்திற்காக போகும்பொழுது ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறதோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ ஒருத்தருடைய அவங்க நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பரிகாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு நம்ம வழித்துணையாக போகிறோம், இல்லை அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டு போகிறோன்னா அந்த பாவமோ அந்த கிரக தோஷத்தையோ நாம் வாங்கிக்கணும். ஸோ நமக்கு அது வராமல் இருக்க ஒரு சில முறைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அவரவர்களுக்கு உண்டான பரிகாரங்களுக்கு எந்த ஸ்தலங்கள் போகிறாங்களோ அது அவங்க போகிறதே நல்லது. நாம் அதுக்கு போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. சாஸ்திரம் தெரிஞ்சு பண்ணுறதும் அப்படிங்கிறதுமே ரொம்பவுமே குறைவாயிடுச்சு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா உங்களுடைய ஒரு சில தோஷங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களால் உங்கள் குடும்பத்தாரும் அது கஷ்டப்படுறதுக்கான சில நேரங்களில் அது அந்த மாதிரி அமைஞ்சிடும். அதனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்ச பெரியவங்கள்ட்ட கேட்டு இதை மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தை கேட்டு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா அனைவருக்குமே நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சி சுபகிரகம் பகுதி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.